எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கேம் டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் பிளானை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியாது, எனக்கு வந்து பார்ட் டைமாக ஒரு இன்கம் வந்தால் நல்லாயிருக்கும், நான் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கேன், ஹோம் மேக்கராக இருக்கேன், எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து தேவைப்படுது இப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு வந்து இதிலிருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னா, இதில் வந்து காம்படிஷன் வந்து ரொம்பவுமே குறைவு, இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் ரொம்பவுமே குறைவு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவையானது ஒரு கம்ப்யூட்டர், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு கேம் டெவலப் பண்ணுறதுல இருக்கிற கிரியேட்டிவிட்டி, இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இது இருந்தால் போதும், இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக துவங்க முடியும். சரி, இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் பேசிக்ஸ் கண்டிப்பாக கற்றுக்கணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேசிக்ஸ் வந்து ஃப்ரீயாகவே நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து ஒரு மொபைல் இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது இருந்தாலே போதுமானது நீங்கள் பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு. யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. பேசிக்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த பேசிக்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டு எப்படி சீக்கிரமாக உங்களுடைய கேமை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். பேசிக்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்ட உடனே ஸ்மாலாக ஒரு கேம் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேம் டெவலப் பண்ணும்போதே லேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டெவலப் பண்ண உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். டெவலப் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். டெவலப் பண்ணும்போதே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்குவீங்க, சீக்கிரமாகவும் கற்றுக்குவீங்க. இது மூலிமா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கும் போதே ஒரு கேமை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே டெவலப்பும் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து லேர்னிங் நடக்கும். இதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாகவே ஒரு ஆப்பை வந்து டெவலப் பண்ணிடுவீங்க. இப்போ உங்ககிட்ட வந்து சின்னதாக ஒரு கேம் டெவலப் பண்ணுற அளவுக்கு வந்து நாலேஜ் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு கேமும் டெவலப் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் சாம்பிளாக பண்ண இந்த கேமை வச்சு எங்கெல்லாம் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் ரெடி பண்ண கேமை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். இது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு $25 வந்து பே பண்ணணும். இப்போ ப்ளே ஸ்டோரில் என்னெல்லாம் மானிட்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பண்ண ஆப் வந்து ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆட்ஸ் போடுறதுனால உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கும். அது போக பார்த்தீங்க இன் ஆப் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இப்போ நிறைய கேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான வெப்பன்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆப்பில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம். இது மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம பெய்டு ஆப்பாக வந்து நம்மளோட வந்து பப்ளிஷ் பண்ணலாம். நம்மளோட ஆப்பை வந்து மற்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்னா அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ₹10, ₹15, ₹100, ₹200, ₹1000 நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கேம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கே ஒரு நாலேஜ் இருக்கும். ஒரு ஆப்பை வந்து ஃப்ரம் த பிகினிங் எங்கே தொடங்குறது, எங்கே முடிக்கிறது, அதை நம்ம வந்து எப்படி வந்து சேல் பண்ண முடியும், கஸ்டமர் வந்து என்ன விரும்புகிறாங்க, இப்போ உங்களுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு நீங்கள் இன்னொரு கேமை வந்து நல்லாவே உருவாக்க முடியும். இப்போ நீங்கள் சாம்பிளுக்கு உருவாக்கின இந்த கேமில் இருந்து நீங்கள் ஒரு நல்ல நாலேஜ் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. இது மூலியமாக உங்களுக்கு வந்து வேறு யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே ஒரு கேமை கிரியேட் பண்ணக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதிலிருந்து நீங்கள் இந்த நாலேஜை வச்சு நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக நிறைய கேம்ஸை வந்து மற்றவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதனாலையும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோவிலேருந்து கேம் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். பேசிக்காக என்னென்ன சொல்லணும்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட தேவைகளுக்கு ஏற்ப நான் இதிலிருந்து டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.